இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாய் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 3வது வசனம், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை புதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த நாளிலும் கூட இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் கூட இதை பார்க்கிற அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். அப்போதான் அந்த காரியங்கள் வாய்க்கப்படும். நீங்கள் அதைப்படி தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். அப்படி நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது வெள்ளைக்காரனுடைய ஆட்சிகள் நடைபெற்ற நாட்களில் உலகம் முழுவதுமாய் அவங்க எல்லாம் செஞ்சாங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. சூரியன் மறைவதில்லை என்று சொல்லி பெருமையாய் சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிடித்துச்சு. அப்போ ஒரு நாள் செய்தியாளர்கள் மத்தியில் அந்த ராணி செய்தியாளர்கள் கேட்டாங்க, நீங்கள் இவ்வளோ இந்த தேசத்தை இவ்வளோ உங்கள் தேசம் எல்லா நாடுகளையும் பிடித்து விட்டது, அது எப்படி சாத்தியக்கூட ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க உடனே என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பையிலிருந்து வேத புத்தகத்தை எடுத்து வைத்து, நாங்கள் இந்த வேதத்தை உயர்த்தினோம், தேவன் எங்களை உயர்த்தினார் என்று சொல்லி எல்லா நிறுவனங்களுக்கு முன்னால் சொல்லி இந்த வேதத்தை உயர்த்தினார்கள். உண்மையிலே கர்த்தருடைய வேதத்தை இங்கிலாந்து தேசத்திலிருந்து அநேக மிஷனர்கள் கிளம்பி உலகம் முழுவதுமாய் போய் அநேகர் மத்தியில் இந்த வேதத்தை அவர் உயர்த்தின அப்படின்னாலே தேவன் அந்த தேசத்தை உயர்த்தினார். வேதத்துடைய இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, அப்போ அந்த தேசம் உயர்த்தப்படுவதற்கு காரணம் அந்த தேசத்தில் வேதத்தை உயர்த்தினார்கள். இந்த வேத புத்தகம் அவர்களுடைய வாழ்க்கையை வைத்தியது. இரண்டாவது பார்க்கிறோம், வேதத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய புத்தகம், ஆதாமுக்கு அயர்ந்து நித்திரையை வர பண்ணி தேவன் என்ன செஞ்சாராம், அவனுடைய விழா எலும்பை எடுத்தார் என்று சொல்லி ஒரு மருத்துவர் தன்னுடைய வேதத்தை படித்து கொண்டிருந்தார். அப்படி படித்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு இது அப்போதான் அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டாக்கி என்ன செஞ்சாங்கன்னா, விழா எலும்பை தேவன் எடுத்து மனுஷியை உருவாக்கினார் என்று சொல்லி, அப்போ ஆப்ரேஷன் முன்னால் அப்போ ஆதாம ஆப்ரேஷன் பண்ணி தேவன் அதை விழா எலும்பை எடுத்தார். ஆனால் அவனுக்கு ஒரு 5 நித்திரையை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்த்து, அதனால அவர் என்ன செஞ்சாலும் மயக்க மருந்து கண்டுபிடித்து, மயக்க மருந்து ஆப்ரேஷன் முன்னால் கொடுக்கக்கூடிய ஒரு மயக்க மருந்தை அவர் கண்டுபிடித்தார். இதுதான் இப்படி தான் வேதம் என்ன செய்கிறது, அவர்கள் செய்வதை வாய்க்கப்படுகிறது. எதை எப்படி வாய்க்கப்படுகிறது, அவங்களுடைய முயற்சியும் அவங்களுடைய திறமையும் அல்ல, இந்த வேதத்தை படித்ததுனால அந்த அவங்க உயர்த்தப்படுகிறார்கள். இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே இதை பார்க்கிற அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இரவும் பகலும் இந்த வேதத்தை பிரியமாக இருந்து கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் தியானம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை வாய்க்க பண்ணுவார். கண்களை பிடிச்சோம்னோம், ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த மாலை வேலையில் கூட ஆண்டவரே கர்த்தாவே நீர் பொருட்படுத்திக் கொள்ள முடியாது செபிக்கிறோம்ப்பா. நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் தாமே ஆண்டவர் நீர் பேசுவீராக, வேதத்தை பிரியமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே கர்த்தாவே பார்க்கிறோம், இங்கிலாந்து ராணி சொல்லுறாங்க, நாங்கள் வேதத்தை உயர்த்தினோம், கர்த்தர் எங்களை வைத்தினார் என்று சொல்லி ஒரு மருத்துவர் இந்த வேதத்தை படித்ததுனால
மயக்க மருந்து கண்டுபிடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ அற்புதங்கள், அதிசயங்கள் இந்த வேதத்தை படித்ததுனால கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவர் கர்த்தாவே சொல்லுகிறோம். இந்த சின்ன ஒரு காரியத்தை நாங்கள் தியானம் பண்ணுகிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட நாங்கள் செய்வது வாய்க்கிறதுக்கு கர்த்தர் தாமே இந்த வேதத்தை நாங்கள் பிரியமாக இருந்து அதை படிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதன்படி நடக்க வேதத்தை தியானித்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொருட்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.